இன்ஜெக்ஷன் போட்டதுனால எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எய்ட்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு நோய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட எய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திரிபுரால இருக்க 220 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 24 காலேஜஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரிபுரா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸோட டேட்டா வந்து வெளியிட்டிருக்காங்க. யூஸ்வலா எய்ட்ஸ் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் வரும். ஓகே, அந்த டிசீஸ் எப்படி வந்து இவங்க எல்லாருக்கும் பரவி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அஃபெக்ட் ஆகிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க போட்ட இன்ஜெக்ஷன் நீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கிட்ட பரவி இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து மாற்றி மாற்றி பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்ஜெக்ஷனை மாற்றி போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு டிசீஸ்க்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இன்ஜெக்ஷன் போடுறவங்க ஃப்ரெண்டுக்கும் ட்ரக்